வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் எரிமேலி பேட்டை தொல்லலை பற்றி அறிவோம். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எரிமேலியில் 3 முக்கிய ஆலயங்களை தரிசிக்கின்றனர். அவைகள் 2 தர்மசாஸ்தா ஆலயங்களான கொச்சம்பலம் சிறிய கோவில் மற்றும் வலியம்பலம் பெரிய கோவில். 3வதாக பாபர் சுவாமிகளுடைய இஸ்லாமிய தர்கா ஆகும். இந்த எரிமேலியானது கார்த்திகை மாதத்தில் விழா கோலத்துடன் காட்சியளிக்கின்றது. இங்கே நிகழ்த்தப்படும் பேட்டை துள்ளலானது எருமை வடிவ அரக்கியான மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. எருமை கொல்லி என்பதே பிற்காலத்தில் மருவி எரிமேலி ஆயிற்று. சுவாமி தந்தகத்தோம் ஐயப்ப தந்தகத்தோம் என்று உரத்த குரலில் பாடியவாறு பேட்டை துள்ளலானது நடைபெறும். மேலும் ஐயப்பன்மார்கள் அனைவரும் பாபருடைய மசூதிக்கு சென்று காணிக்கை செலுத்துவார்கள். அதேபோன்று மசூதியில் சந்தனக்கூடு என்று விழா நடக்கின்ற சமயத்தில் அங்குள்ள இஸ்லாமியர்கள் தர்மசாஸ்தா ஆலயம் சென்று காணிக்கை செலுத்துவார்கள். எவ்விதமான மத வேறுபாடுகளும் இங்கே பார்ப்பதில்லை. மத ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் விழாவானது சிறப்பாக நடைபெறுகின்றது. மசூதிக்கு வெளியே வந்த பிறகு தங்களது ஆட்டத்தை தொடரும் பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வலியம்பலம் எனும் தர்மசாஸ்தாவின் பெரிய கோவிலுக்கு சென்று அங்கே தங்களுடைய கையில் எடுத்து செல்லும் பச்சை மர துண்டுகளை கூரையின் மீது எரித்து அதனை சுற்றி பிரதட்சணம் செய்வார்கள். அதன் பிறகு கோவிலின் முன்பு கற்பூர தீபங்களை ஏற்றி தங்களுடைய பேட்டை தொல்லலை முடித்து கொள்வர். அதன் பிறகு ஆற்றிற்கு சென்று குளிப்பார்கள். இந்த பேட்டை தொல்லலானது வேட்டையாடுதலை குறிக்கும். அதாவது காமம், குரோதம், லோகம் மற்றும் மோகம், மாச்சரியம் ஆகிய 6 மிருகங்களை வேட்டையாடுதலை குறிக்கும். இந்த 6 மிருகங்களையும் நாம் வென்றால் மகிழ்வோடு வாழலாம், உயரிய நிலையையும் அடையலாம். சபரிமலை செல்லும் அனைத்து பக்தர்களும் பேட்டை தொழிலில் ஈடுபட்டாலும் இங்குள்ள வழக்கப்படி 2 வகுப்பு மக்களால் வெறு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு குழுவானது அம்பலப்புழை என்னும் இடத்திலிருந்தும் மற்றொன்று ஆலங்காடு என்னும் இடத்திலிருந்தும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி இந்த பேட்டை தொழிலை நிகழ்த்துகின்றனர். இக்குழுவினர் முன்பு ஐயப்பனுடன் இணைந்து கொள்ளை தலைவனான உதயணனை அழித்த வம்சாவழியினர் ஆவர். இவ்விழாவிற்கு ஆலப்புழையிலிருந்து வருவோர் காலையிலேயே வந்து சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற கோஷத்தை வானுவிரை எழுப்புகின்றனர். அப்பொழுது ஆகாயத்தில் கிருஷ்ணர் பறந்து வட்டமிடுவதை காண முடியும். இந்த நிகழ்வானது ஆகாயத்திலிருந்து எங்கிருந்தோ தோன்றியது போல காண முடிகின்றது. அந்த பருதானது சில முறை வட்டமிட்டு பிறகு கீழே இறங்கி வந்து நேராக கிழக்கு திசையை நோக்கி பறந்து நம் கண்களில் இருந்து மறைந்தே விடுகின்றது. பக்தர்கள் அனைவரும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது வைக்கப்பட்ட தெய்வ சிலையுடன் அணியாக பாபரின் மசூதிக்குள் செல்கின்றனர். அச்சமயத்தில் இஸ்லாமியர்கள் மசூதியின் மேல் நின்று பூக்களை தூவுகின்றனர். பிறகு மசூதியை விட்டு வெளியே வந்து புலியம்பலத்திற்கு சென்று அங்கு பேட்டை தொல்லலை முடிவுக்கு கொண்டு வருகின்றனர். அதே நாளில் அன்று மதியம் ஆலங்காட்டில் இருந்து வரும் பக்தர்களால் பேட்டை தொல்லல் நடத்தப்படுகின்றது. அச்சமயத்தில் எல்லா வருடமும் தவறாமல் பகல் வெளிச்சத்தில் ஆகாயத்தில் ஒரு வெள்ளி நட்சத்திரம் காணப்படுகின்றது. இந்த அதிசயத்தை நாம் வருடம் காணலாம். இதே போன்ற நிகழ்வுகளிலிருந்தே நாம் இவ்வுலகில் நடக்கும் எல்லா செயல்களுக்கு பின்னாலும் கடவுளின் சக்தி உள்ளது என்பதனை அறியலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் புனிதமான 18ஆம் படியின் சிறப்புகளை அறிவோம்.